அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம ரயத்வாரி முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ மிக முக்கியமான பகுதி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிலையான நிலவரி திட்டம் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் குரூப் 1 லெவலுக்கு எப்பயுமே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரயத்வாரி முறை. ஸோ இந்த பகுதியை தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ரயத்வாரி முறை அப்படின்றது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். சரியாங்க. ஸோ ரயத்வாரி முறை 1820 தாமஸ் மன்ரோவும் கேப்டன் ரீட் அப்படின்றவங்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. ஸோ அப்போ எப்போது அறிமுகப்படுத்தப்படுது அப்படின்னா 1820 யாரால் அறிமுகப்படுத்தப்படுது? தாமஸ் மன்ரோவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரை தான் மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க, ஆப்ஷனில் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ தாமஸ் மன்ரோ ஏன் அப்படின்றத நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் கேப்டன் ரீட் இவங்களால் தான் அறிமுகப்படுத்தப்படுதுங்க. அடுத்து இந்த ரயத்வாரி முறை எந்த பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டது? இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். ஸோ மதராஸ், பம்பாய், அஸ்ஸாம் பகுதி, அதுக்கப்புறம் கூர்க். சரியாங்க. இது நிலையான நிலவரி திட்டம்னா நம்ம சொல்லியிருப்போம். பஞ்சாப், வங்காளம், பீகார். ஸோ இந்த பகுதிக்கு போயிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அதாவது வங்காளம், பீகார் அந்த பகுதிக்கு போயிருப்பாங்க. அதே இது ரயத்வாரி முறை அப்படின்றது மதராஸ், பம்பாய், கூர்க்கு, அஸ்ஸாம் பகுதி, இந்த பகுதியில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரயத்வாரி முறையை பொறுத்த வரைக்கும் நிலம் யாருக்கிட்ட கொடுக்கப்பட்டது, அந்த நிலத்துக்கு யார் உரிமையாளரோ அவங்களே அந்த நிலத்தை வச்சுக்கிறலாம். அவங்க டைரெக்டாக என்ன பண்ணிக்கிறணும், அரசாங்கத்துக்கு வரி செலுத்திடணும். சரியாங்க. இந்த இடைத்தரகர்கள், அதாவது ஜமீன்தாரி முறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜமீன்தாரி முறையெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் விளைச்சலில் நீங்களே டைரெக்டாக என்ன பண்ண போகிறீங்க, எடுத்து நீங்களே அரசுக்கு நேரடியாக நீங்கள் வரி செலுத்திடணும். சரியாங்க. ஸோ ஆரம்பத்தில் எவ்வளோ வரி செலுத்துகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, விளைச்சலில் பாதி வரியாக செலுத்தணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நாளடைவில் தாமஸ் மன்ரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை வேணாம், இது ரொம்ப அதிகமாக தெரியுது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நீங்கள் விளைச்சலில் இனி வரக்கூடிய காலத்தில் 1/3 நீங்கள் வரி செலுத்தினா போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரியாங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா 20 to 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிலத்தின் மீதான குத்தகையை மாற்றி அமைச்சாங்க. சரியாங்க. ஏன்னா வருஷம் மாறிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை. 20 to 30 வருஷத்துக்கு ஒரு டைம் நமக்கு வரி மாற்றப்படும் போது நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியாங்க. ஸோ அப்போ இந்த முறையின் மூலமாக எல்லா விவசாயிகளுமே என்ன பண்ணாங்க, அதாவது நிலத்தோட உரிமையாளர்கள் எல்லாமே அவங்களுக்கு தான் ஃபேவராக இருந்துச்சு மற்றதை கம்பேர் பண்ணும்போது. சரியாங்க. ஸோ அப்போ இதை தான் சொல்லுவாங்க பாருங்கள், உண்மையில் அரசு விவசாயிகளிடமிருந்து நிலவரியாக வரியாக இல்லாமல் குத்தையாக தான் பெற்றுக்கிட்டுச்சு. சரியாங்க. ஏன்னா 20 to 30